ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை கர்த்தர் பண்ணுவாராக. நேற்றைய தினம் பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது நான் நம்புகிறேன். அடிக்கடி தியானித்த ஒரு வேத பகுதி இன்றைக்கு நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்தீர்களானால் இது யாருக்கு சொல்லப்பட்டது? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இத்தனை ஆசீர்வாதங்களுக்கு உரிய ஒரு மனுஷனை பார்த்துதான் கர்த்தர் நாம் வாசித்த 2ஆம் வசனத்தை சொன்னார். யாக்கோபே நீ எத்தனை இருந்தாய், நான் உன்னை சிருஷ்டித்தேன். அதற்கு பிற்பாடு யாக்கோபா இருந்ததான உன்னை இஸ்ரவேல் என்கிறதான பெயரை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றினேன். நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்பா, நமக்கு ஆண்டவர் செய்கிறதான இந்த மகிமையான காரியங்களை பார்த்தீர்களானால் இந்த உலகம் கூட, சில சொந்தக்காரங்க கூட இவங்க என்னுடையவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு சொந்தம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்மை அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பரலோக தேவனுக்கு சொந்தமானவர்கள், எல்ஷடாய் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அப்படி சொந்தமானதுனாலே அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, திரளான தண்ணீர்கள் வந்தாலும் அது அவர்களை ஒன்றும் பண்ணாது. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஐ வில் வாக் வித் யூ. நீ மூழ்கி போக மாட்டாய். கர்த்தரும் நீரும் ஒன்றாய் நடந்தால் மூழ்க வாய்ப்பு இல்லை. ஆறுகளை கடக்கும் போது, யாத்திராகம் 3ஆவது இடத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறது கேட்டால், பயங்கரமான தண்ணீர் யோர்தானுக்கு வரும்போது அறுப்பு காலமாக இருந்தபடினாலே அந்த தண்ணீர்கள் புரண்டு ஓடுமாம், கரை புரண்டு ஓடுமாம். அதில் கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது, திடீர்னு அக்னியில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அக்னி போன்ற சூழ்நிலைகள் வந்தாச்சு, எரியுது, அதில் நடக்கிறாய், ஆனாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்று கேட்டால், அவர் நாம் யாக்கோபா இருந்த போது, எத்தர்களா இருந்த போது நம்மை மீட்டு கொண்டு இஸ்ரவேல் ஆக்கி, தேவனுடைய பிள்ளைகளாகி, அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றி, என்னுடையவன் என்று உரிமை பாராட்டினது நிமித்தமாய் ஏற்படுகிற ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறாரா? நீங்கள் அவரை குறித்து உரிமை பாராட்டுகிறீர்களா? அப்படியானால் தண்ணீர்களை கடக்கும் போது அவர் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது, எப்படிப்பட்ட ஆறா இருந்தாலும், 2 புறம் புரண்டு ஓடுகிற ஆறா இருந்தாலும் அது உங்கள் மேல் புரளுவதில்லை. அக்கினியிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வெந்து போக மாட்டீர்கள். அக்கினி ஜுவாலைகள் உன் பேரில் பற்றாது. இந்த ஆசீர்வாதங்களினால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்கிறதை ஒரு நாளும் மறந்து போகாமல் எங்களை காத்துக்கொள்ளும். தண்ணீர்கள் வரும்போது, ஆறுகள் பெருகும் போது, அக்கினி ஜுவாலைகள் வரும்போது, நான் கர்த்தருடையவன், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சொந்தமானவன் என்கிறதை மறந்து விடாமல் நினைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் அத்தனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று ஆண்டவரே எங்களுக்கு சொல்லியிருக்கிறதான வசனத்தை நினைவுகூற உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ளும். நாங்கள் உம்முடையவர்கள், இதை ஒரு நாள் மறக்காதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். தண்ணீர்களை கடவுங்கள், ஆறுகளிலே நடவுங்கள், அக்னியிலே நடவுங்கள், ஒன்றும் உங்களை தொடாது. God bless you abundantly again and again and again and again. Amen.